ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ ஒரு நியூஸை பார்த்து நிறையா பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. சார் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த நியூஸை பற்றியே தேட ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2027-28 அதாவது நம்ம வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மாநில கல்வி கொள்கைக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ஸ்கூல் புக் எல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு கமிட்டி வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுவும் 1லேருந்து 8 வரைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கான ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக கமிட்டி வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்போ நடைமுறைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2027-28 கல்வியாண்டில் தான் நாங்கள் அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்டுக்கே நாங்கள் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கும் சிலபஸ் சேஞ்சுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. அதாவது ஸ்கூல் புக்கை வந்து மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2027-28 அப்படின்னா அது நடைமுறைப்படுத்துறதுக்கு 29 ஆயிரும். கரெக்டாக? அதே மாதிரி லாஸ்ட்டு புதிய சமச்சீர் புக் அப்படிங்கிற 2019 கொண்டு வந்தாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஸ்கூல் புக்கை மாற்றுறது ஒரு நார்மலான ப்ரொசீஜர் தான். இது 2027-28 மாற்றுறாங்க அப்படின்னா நம்மளோட சிலபஸில் எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுனா 29க்கு அப்புறமா தான் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அடுத்த வருஷம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 80-90% வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ யாரும் பேனிக் ஆகாதீங்க, எப்போதும் போல் படிங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.